ஹே ஃபேமே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு தரமான கடை தான் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கண்ணு எடுக்க போகிறோம். ஸோ வண்டியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஏத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாக்ஸ் 450 தான் ரிவ்யூக்கு எடுத்து வந்திருக்கும். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் ஃபஸ்ட்டு ஏத்தர் 450 அப்பாக்ஸுங்க. ஆமாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பரோட வண்டி. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிது. அதனால தான் உடனே உங்களுக்காக ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த வண்டியில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் தாங்க. இங்கே பாருங்கள், உள்ள பாடி பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். உங்களுக்கு கேமராவில் விசிபிள் ஆகுதா என்னன்னு தெரியல, ஏன்னா வெயில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்குது. பட் தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க அந்த சைடு போய் காமிக்கிறேன். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே நேக்கடாக எல்லாமே தெரியுது. இங்கே பாருங்கள், சேஸ் எல்லாமே தெரியுது பாருங்கள் உள்ளே. ஆனால் இது எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல. அந்த ஸ்கூட்டரோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 lakhs வருது. இந்த 2 lakhsக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் ஒர்த்தா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஏகப்பட்ட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இப்போது லைவாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் கைஸ், நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்டிஸ் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபேமே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரோட லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா ஏத்தர் அப்பாக்ஸ் 450 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், 450 அப்பாக்ஸ். அண்ட் இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 lakhs கிட்ட வருது. அண்ட் இதில் ரைடிங் மோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் லுக்கில் வந்துருவோமா கேஸ். ஃப்ரண்ட்டில் இதான் பார்த்தீங்கன்னா லுக்கு. அண்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஏத்தருங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க சென்டரில், தெரியுதுங்களா? அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வந்துடுது. அண்ட் இது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருங்கிறதுனால உங்களுக்கு நம்பர் போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வருது. அந்த கலருமே பார்த்தீங்கன்னா செம யூனிக்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் எலக்ட்ரிக் வண்டியில் சவுண்டு வராதுன்னு தான் நினைப்பீங்க. அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் சூப்பராக இருக்குங்க. அது ஒரு சவுண்டு வருது. அதை நான் பார்த்தீங்கன்னா லைவாக உங்களுக்கு போகும்போது காமிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் 4 ரைடிங் மோட் கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் சூப்பராகவே இருக்குது. அண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஆஃப் ரோடு இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரை ரைட் பண்ணேன். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஒருத்தனே சொல்லலாம். ஒரு பம்புமே பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு தெரியல. அண்ட் 10 years அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, ஒரு 26 Nm டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டி. எனக்கே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மோடில் மட்டும்தான். ஸோ ஈக்கோ போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பவர் மோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பீட் கிடைக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் குறைஞ்சிரும். அதான் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஒரு பெரிய பிரச்சனையே. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 section டயர். அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 100 section டயர். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதில் டயர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் மேட் வந்துடுது. அண்ட் இங்கே பிரேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஸோ நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிறேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்க்கான எல்இடி கொடுத்துருக்காங்க. எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஸோ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. அண்ட் பிரேக் லிவர்ஸ். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதான் லுக்கு. அண்ட் சின்னதாக அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு மர்காட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா மிரர் 2 சைடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க சென்டரில். நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மவுண்ட்ஸ் வந்துடுது. ஸோ ஜாய்ஸ்டிக் டைப்பில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? இங்கே இண்டிகேட்டர், இங்கே ஹாரன், இங்கே செல்ஃப். அண்ட் இது பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு தெரியல, யூஸ் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் ரிவர்ஸ் மோடு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டருக்கு கீல் சுவிட்ச். அண்ட் சீட் பார்த்தீங்கன்னா குஷனிங்லாம் நல்லாவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ லாங் கூப் கூட. அண்ட் இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 5 to 6 hours கிட்ட ஆகுதாங்க ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ நைட் நீங்கள் தூங்க போகும்போது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏர்லி மார்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜில் அன்பிளக் பண்ணி நீங்கள் ரைடுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் இதில் உங்களுக்கு இது நான் ஓகே. ஸோ இப்படி அழுத்துனா இது ஓப்பன் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹூக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கெலாம் மாட்டணுன்னா. அண்ட் கீ போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இக்னேஷன். அண்ட் சைடில் ஃபுட் பேக் இங்கே வந்துடுது பின்னாடி உட்கார்றவங்களுக்கு. அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? இதான் பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு ஃபுட் பேக்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் பேக்கில் இதான் பார்த்தீங்கன்னா வியூ. பேக்லேயுமே ஏத்தருங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்இடியில் தான் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட்ஸுமே வருது. அண்ட் அதுக்கு கீழே நம்பர் பிளேட்ஸ் வந்துடுது. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஷேரி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா பின்னாடி வியூ. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வரனால பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க இந்த ஒரு ஸ்கூட்டரில். அண்ட் இதுக்கு மேலே ஒரே ஒரு விஷயம் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே தான், இதில் தான் மெயின் மேட்டரே இருக்குங்க. காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், சைட் ஸ்டாண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 450 அப்பாக்ஸுங்கிறது மென்ஷன் ஆகுது. சைட் ஸ்டாண்ட் எடுத்துருவோம்.
தெரியுதா? இப்போ கில் ஸ்விட்ச் நான் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷன், அதான் மேப்புமே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். போட்டாச்சு. ஓகே, ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சுங்க. இந்த வண்டி ஆன் பண்ணணுன்னு நமக்கு திரும்பி போக தான் தோணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, நான் டச்சில் தான் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டிஸ்பிளே. ஓகேங்களா, இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் இதுலேயும் ஜாய்ஸ்டிக்லேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டச்லேயுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போது ஈக்கோ மோட் இருக்கா? ஸோ இந்த ஈக்கோ மோடை நம்ம எப்படி நம்ம மாற்றலான்னா, இங்கே இருக்குது பாருங்கள் மவுண்டில் எக்கோ மோடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் மோடு, அப்புறம் ஸ்போர்ட் மோடு, ரேப் ப்ளஸ். இதில் தான் பார்த்தீங்கன்னா பவர் உங்களுக்கு 26 Nm டார்க்குமே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். வரட்டாமாமேன்னு பறக்குதுங்க. சரியான பவர் இருக்குது இந்த மோடில். பட் ரேஞ்சு தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஜஸ்ட் இங்கேருந்து அவ்வளோ தூரம் நம்ம எவ்வளோ போகுது அதுக்குள்ளே அப்படின்னு பார்த்துருவோம். 3, 2, 1 போலாமா? ஸ்கிட் ஆகுது கைஸ். பிரேக்கிங் பாருங்கள். பிரேக்கிங்குமே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. பிரேக்கிங்க்கெலாம் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இப்போ ஈக்கோ பாருங்களேன், ஸ்போர்ட்டில் இருக்குது. ஈக்கோ பாருங்கள், அப்படியே ஸ்லோவாக இருக்கும். டோட்டலாக ஃபுல் த்ராட்டில் பண்ணிட்டேன். எவ்வளோ பொறுமையாக போகுது பாருங்க கைஸ். உண்மையாலுமே ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் ஓட்டும் போது. ஓகே ஓகே, பேலன்ஸான விஷயத்தெல்லாம் இதில் பார்த்துருவோம். அண்ட் ரிவர்ஸ் மோட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த பட்டன் இருக்குல்ல, இங்கே பாருங்கள் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சா? ரிவர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் ஆகுது. ஜஸ்ட் நீங்கள் த்ராட்டில் பண்ணாலே போதும். 3 வரைக்கும் தான் போகும், நீங்கள் பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. ஸோ அங்கே 3 வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸ் ஸ்பீடு ரிவர்ஸில். அவ்வளோதான். இப்படி த்ராட்டில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு போகும். விட்டுட்டிங்கன்னா நிற்காது, பிரேக் பிடிச்சிங்கன்னா நின்றும். அவ்வளோதான். இப்போ திரும்பியும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளிக், அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் மோடு வந்துடும். அண்ட் இதில் உங்களுக்கு இந்த ஜாய்ஸ்டிக் வச்சு பார்ப்போம். இது என்னது? ஓ, நீங்கள் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணி போட்டுக்கலாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. மேப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே மெனுவுக்கான இது இருக்குது. இங்கே குயிக் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. குயிக் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட சாஃப்ட்வேர் வெர்ஷனு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. யாரோட பேரில் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. செட்டிங் வந்துட்டோம்னா டிஸ்பிளேவோட பிரைட்னஸ்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா தீமு, பார்க் அசிஸ்ட்டு, இண்டிகேட்டரு, லைவ் லொக்கேஷன் ஷேரிங்கு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ரோட்டில் இருக்குது, ட்விஸ்ட்டு, லோ, ஹை, இங்கே பாருங்கள் இன்ஃபினைட் க்ரூஸு, ஆட்டோ இண்டிகேட்டரு, கைட் மீ, ஹோம் லேம்ப்பு. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஆட்டோ ஹோல்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. நிறையா இருக்குங்க. ஃபால் சேஃபா அப்படிலாம் என்னன்னே தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரியுமாங்கிறத சொல்லுங்கள். ஆப்டிமைஸ்டு சார்ஜிங்கா? என்னங்கடா, எனக்குலாம் ஒன்றுமே புரியலையேங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்குது, மியூசிக் ஆன் இருக்குது, கால்ஸ் ஆன் இருக்குது, ஆட் டிவைஸ் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் எதாவது வந்துச்சுனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இதில் இருக்குது. அண்ட் அப்படியே இங்கே வந்துட்டோம்னா வேறு எதுவும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் வந்து மாற்றிக்கலாம், மேப்பு, ஹோமு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் செட்டிங் மாற்றிக்கலாம். இதில் நேவிகேஷனுமே இருக்குது. நேவிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். தெரியுதுங்களா? நீங்கள் எங்கே போகிறீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வேணாம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். இப்படி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் டிஸ்பிளே வந்துடும். ஓகேவா? டன். ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா இதோட ரைட் ரிவ்யூ தான் இருக்குது. போவோமா? சவுண்ட் கேட்குதா? உண்மையாலுமே இந்த சவுண்டு கேட்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்குது? ஆனால் ஒரு ஏரியா சவுண்டே இல்லாமல் யாராவது நடந்து போகிறாங்க அப்படிங்கும்போது பின்னாடி நம்ம இப்படி த்ராட்டில் பண்ணிட்டு போனோம்னா அவங்க பயந்துருவாங்க. பெட்ரோல் பைக் சவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டாகேஷ் துரத்தாதீங்கடா. ஆஃப் ரோட் பார்த்தீங்களா?
அண்ட் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது மென்ஷன் ஆகும். ஸோ கரண்ட் ரைடோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 0.6 கிலோமீட்டருங்கிறது மென்ஷன் ஆகுது. நீங்கள் ஒரு டைமும் இந்த கீயை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போதும் நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அது கணக்கு பண்ணும். சரிங்களா, இங்கே பாருங்கள் 0.6 இருக்குது. முன்னே நான் வரப்போ 2.6 கிலோமீட்டர்னு காட்டுச்சு. இப்போ நம்ம கீ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணவும் அதுக்கேற்ற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது காமிக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு 101 கிலோமீட்டர், அதாவது 80% சார்ஜ் இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு காட்டுது. தெரியுதுங்களா ஃபேமே? ஸோ முக்கியமாக ஒரு விஷயத்தை காமிக்க மறந்துட்டேன். சீட்டுக்கு அடியில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, 22 லிட்டர்ஸ். ஸோ அது எப்படி ஓப்பன் பண்ணணுன்னா இதை ஜஸ்ட் லெஃப்ட்டில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஓப்பன் ஆயிரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். நீங்கள் ஒரு ஹெல்மெட்டை தாராளமாக வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு 5 ட்ரெஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஸ்பேஸில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ஸ்கூட்டரில் சார்ஜிங் போர்ட் கிடையாதுங்க. நானும் தேடி பார்த்துட்டேன், என் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தெரியவே இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சு. இங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கான இடம்னு நினைக்கிறேன், இந்த இடத்துக்கிட்ட. இதை நான் ஓப்பன் பண்ண விரும்பலை. ஸோ ஓனர்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் போனதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுவாங்க இந்த ஸ்கூட்டரை. அண்ட் வேறு எதுவும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெலியனுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கூட்டரோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா அரௌண்ட் ஒரு 157 கிலோமீட்டர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்க்கலாம். அதுவும் எக்கோ மோடில் மட்டும்தான். நீங்கள் நான் பறப்பண்டா அப்படின்ட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் திருவணும். இதெல்லாம் வந்து ஒரு சேஃப்டிக்காக தாங்க. இன்னும் நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்குது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கீ ஆன் பண்ணோடனே இப்படி திருவினா அது பாட்டுக்கு போகும். அதெல்லாம் சேஃப் இல்லை. அண்ட் ஏத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டிக்காக எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே வந்து கிரேட்டுன்னு தான் சொல்லணும். ஓலா, ஏத்தர், ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு குட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் அதுக்கேற்ற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா சேஃபாக வச்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஓலாக்கும் ஏத்தருக்கும். பட் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் பொறுத்த வரைக்கும் ஓலா டாப் எண்ட் போகுங்க. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 120 சம்திங், 180 120 கிட்ட நான் போயிருக்கேன். நான் ஒரு ஓலா வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைவாக பார்ப்போம். அண்ட் இது செக் பண்ண வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 வரைக்கும் தான் போகும்னு சொல்லி போட்டிருக்கு கூகுளில். அண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த 26, அதாவது ஒரு 250 இருக்குல்ல, கேடிஎம் டியூக் 250, அந்த 250யோட பவர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூட்டர் பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக போகிறத விட நீங்கள் சடனாக பிக்கப் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம பவராக இருக்கும் உண்மையாலுமே. வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு மோட்லேயும் எவ்வளோ டாப் ஸ்பீடு அச்சீவ் பண்ணுது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஓகேவா, போகலாமா? இது நம்ம குனிஞ்செலாம் உட்காரணுங்கிற அவசியம் இல்லை. என்ன தான் விண்ட் பிளாஸ்ட் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்பீட் செட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் போகும். சரி, இருந்தாலும் குனிஞ்சு தான் பார்ப்போமே. 50 டே பாடி சோடா. நான் இங்கே குனிஞ்சு பார்த்துக்கிட்டு தலையும் ஆப்போசிட்டில் வரான். 50 தாங்க, அதுக்கு மேலே போகல. 51 அப்படியே போனோம்னா போகுமா. 52, 53. டேய் என்னடா இது பெட்ரோல் வண்டி மாதிரி குனிஞ்சால் கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாகவே போகுது. அதுக்கு மேலே போகல. நம்ம மோட் மாற்றிடுவோமா? ரைட் மோடில் இருக்குது. பவருமே டிஃப்ரென்ஸ் தெரியுது ஒரு மோட் மாற்றும் போதும். ஸோ இதில் உங்களுக்கு மிரருமே நல்லா விசிபிளாக இருக்குது. 58, 59. காரில் போகிற யாரும் பார்த்துட போகிறாங்க, யாரா அவன் ஸ்கூட்டரெல்லாம் படுத்துட்டு ஓட்டுறான்ட்டு. ஸோ 60 போகுதுங்க கரெக்டாக ரைடில். 61, 62, 63, 64. டேய் என்னடா இது ஏறிக்கிட்டே இருக்க? இதுக்கு எதுக்கு அடுத்த மோட்லாம் என்னங்க? ஓ, இது இறக்கமாக இருக்குது. போட்டு எவ்வளோ போகுது? இது வந்து பார்த்தீங்கன்னா 86. விண்ட் பிளாஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா காதை கிளிக்குதுங்க. விண்ட் பிளாஸ்ட்டு சரியான விண்ட் பிளாஸ்ட் ஆகுது ஸ்போர்ட் மோடில் போட்டோன்னே. ஏன்னா கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாகவே போகுது, 90 கிட்ட போகுது.
ஸோ அந்த இறக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட டாப் ஸ்பீடு வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ண போகிறோம். நார்மல் ரோட்டில் நார்மலாக போகுது, ஆனால் இறக்கத்தில் எப்படி பெட்ரோல் வண்டி கொஞ்சம் ஹை ஸ்பீடு போகுமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஏத்தர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 3 to 4 ஸ்பீடு பார்த்திங்கன்னா அதிகமாக போகுது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் இருக்குது. ஸோ எல்லா விஷயமும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹாரன் சிட்டிஸ்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த ரைட் மோடு மாற்றுறதுக்கான டைம் வந்துடுச்சு. ரேப் ப்ளஸ் பார்த்தீங்களா டிஸ்பிளேவோட கலரை எப்படி மாறிடுச்சுன்னு. ஹண்ட்ரட் மேலே போகும்னு பார்த்தா என்னடா 100 போக மாட்டேங்குது. 100 தாங்க. 101 போகும்னு நினச்சேன்டா. சுத்தம் காய்ஸ். இவன் நமக்கு 101 போவான்னு பார்த்தேன். 100க்கு மேலே இவனுங்க ஏதோ ஸ்பீடு வந்து லாக் பண்ணியிருக்கிற மாதிரி. ஒரு 99 லாக் ஆச்சு. அப்பப்போ தான் 100 போச்சு, ஏன்னு தெரியல. கேட்போமா பெட்ரோல் போட முடியுமான்னு. சரி வாங்க உள்ளே போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். அவர் இங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க. டேய் உள்ளே வந்த உன்னை வெட்டி விடுவேண்டா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. வேணாம் எதுக்குங்க ரொம்ப நம்ம பாட்டுக்கு அமைதியாக அப்படி போயிடணும். ஏன்னா நம்ம காலையிலேயே அவங்க வந்து எந்த நிலமையில் இருப்பாங்கன்னு தெரியல, சண்டே எதுவுமா. ஸோ அதனால் அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்படியே நேராக சிட்டிக்குள்ளே போயிட்டு சிட்டி ரைடு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஜெட்டு மாதிரி போகிறாப்புல இங்கே பாருங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஒரே ஒரு த்ராட்டில் தான், ஏன் இவ்வளோ ஸ்பீடு கொடுக்குதுன்னு தெரியல. மனுஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது என்னெல்லாம். அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் இருக்குது. அப்போ எந்தளவு இது பவர் ப்ரொடியூஸ் பண்ணு நீங்களே யோசிச்சு பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். இங்கே மண் இருக்குது கொஞ்சம், இதை நான் ஃபுல்லாக த்ராட்டில் பண்ணுறேன். ஸ்பின் ஆகுதுங்க வீலு. இங்கே பாருங்க, இங்கே காமிக்கிறேன். ஏய் கரெக்டாக இங்கே பாருங்க, மண்ணை எப்படி அப்படியே எடுத்து வருது பாருங்களேன் வீலு. வாரே வா. இது நம்ம ஆக்சிலேட் பண்ணும்போது இது பாருங்கள் எப்படி போகுதுன்னு. இங்கே பாருங்க காமிக்கிறேன், தெரியுதா? மின்னல் வேகத்தில் போதாமா. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து செட் பண்ணியிருக்காங்க. வரட்டா இங்கே பாருங்க. கைஸ் வேற மாதிரி இருக்குங்க. 101 பரவாயில்ல. அந்த ரோட்டையே போல இந்த ரோட்டில் போகுது. என்னடா இது? வேணாம், இதுக்கு மேலே வேண்டாம். டேஞ்சர். இதுக்கப்புறம் ஃபுல்லாக டேஞ்சர் ஜோன். ஸோ பொறுமையாக போகிறதா நமக்கு நல்லது. கைஸ் பவர் பேக்கடு ஸ்கூட்டருங்க பார்க்குறாங்க பார்த்தீங்களா? இந்த ஒரு ஸ்கூட்டருக்குமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரியாக்ஷன் கிடைக்கும். ஐயோ என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். ஏன்னா இந்த ஸ்கூட்டரோட பவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹேண்டில் பண்ணுற விதமாக தான் இருக்குது. ரொம்பவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்படி நம்ம போட்டு ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிரும். பிரேக்கிங்குமே பிரச்சனை இல்லைங்க. இப்படி போகிறீங்களா சடனாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எங்கே நிற்கணுமோ அங்கே நின்றுவாப்புல. இங்கே காத்தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் வருவார். இங்கே பாருங்க, சின்ன வயசுலலாம் கிராமத்தில் பார்ப்பேன். நம்ம ஊரில் போகுது. அண்ட் கைஸ், ஸோ லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் வீடியோ என் பண்ணுறதுக்குள்ளே. ஸோ இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் ஃபஸ்ட்டு ஏத்தர் அபெக்ஸ் 450. ஸோ நம்ம ஃப்ரெண்டோடது. அண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. போமா டேய் எந்திராரா போகலாம் கைஸ். காத்தாடி பறகுது. வா அதுக்குள்ள 94. ஒரு 250cc 200cc பைக் எப்படி நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்பீங்களோ அந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. உண்மையாலுமே தான். நீங்கள் வந்து முடிஞ்சுன்னா ஏத்தர் சைக்கிள் வந்து டெஸ்ட் ரைட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது. நான் எதிர்பார்த்ததை விட இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். லெட்ஸ் கோ கைஸ்.
ஒன் லாஸ்ட் ஆக்சிலரேஷன் டெஸ்ட். 3, 2, 1. உங்களுக்கு அந்த 390ல் ஒரு புல் கிடைக்கும் தெரியுமா, த்ராட்டில் பண்ணும்போது ஃபஸ்ட்லேயே அந்த பவர் பார்த்திங்கன்னா இதில் கிடைக்கிது. அதுதான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கேப் விடுங்க, அவ்வளோதான். வளைச்சி ஓட்டுறதுக்குமே சூப்பராக இருக்கும். ஏன்னா டயர் செக்ஷனுமே பெருசாக கொடுத்துருக்காங்க. குறுக்க வந்தால் வாங்க தலைவா, காலையிலேயே வாரே வா. கைஸ், ஐ ஜஸ்ட் என்ஜாய்ட் இட். இந்த ரைட் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ பேசாமல் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்கி லாங் ரைட் பண்ணலான் இருக்கேன். வா வா வா, என்னடா இது. ஸோ எனக்கும் கண்டென்ட் போடணுன்னு தான் ஆசை உங்களுக்காக. பட் நான் சொல்கிறது தான், எனக்கு கிடைக்கலங்க. நான் எதுவும் பண்ண முடியாது. நான் ஒன்றும் போடாமலாம் இல்லை. எனக்கு பைக்ஸ் வெஹிக்கிள்ஸ்லாம் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. அதுதான் இப்போ பெரிய ரீசனாக இருக்குது. ஸோ கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக போட்டுருவேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. முன்ன மாதிரிலாம் இப்போ இருக்கவே முடியல. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை நோக்கி போயிட்டுருக்கோமா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி கிடச்சிதுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. கண்டினியூவாக நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். கிடைக்காதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரீசனே. என்னால் வீடியோ கண்டினியூவாக போட முடியாது. என்ன லெஃப்ட் ரைட் போயிட்டுருக்கு பாஸு, கொஞ்சம் வழி விடு பாஸு. அண்ட் ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலியில் யாரும் ஏத்தர் அபெக்ஸ் 450 வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உண்மையாலுமே ஒரு ஒர்த்தான ஒரு ஸ்கூட்டர்னே சொல்லலாம். ஸோ பெட்ரோல் ஸ்கூட்டர்லாம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்டேட் ஆகிறதுங்கிறது தப்பே கிடையாது. அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை டேக் கேர். லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங். அண்ட் இந்த ஏரியா சைடில் உங்ககிட்ட எதுவும் வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக சண்டேஸ் டைமில் உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டி வீடியோ வரும். And thanks for supporting guys. Bye bye. Take care. Love you family.